அத்தியாயம் 97 விசித்திரமான கோல்டன் போர்ட்டல்கள். மறுபுறம் இன்னும் 1 மணி நேரத்திற்குப் பிறகு வரைபடத்தில் தங்கச் சிலுவை குறி காட்டப்பட்ட இடத்தில் கபிலன் இறுதியாகத் தோன்றினான். அவனுக்கு முன்னால் பச்சை புல் நிறைந்த ஒரு பெரிய வயல் இருந்தது. புல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருந்தது. அதன் உயரம் கைலைச் சுற்றியுள்ள உயர்ந்த மரங்களுக்கு கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. புல்லுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த பியாவால் கூட உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. எச்சரிக்கையான முகபாவத்துடன் கபிலன் சில புல் துண்டுகளை நகர்த்தி உள்ளே நுழைந்தான். 1 நிமிடம் புல்வெளிக்குள் நடந்த பிறகு கபிலன் புல்லின் நடுவில் ஒரு சிறிய திறந்தவெளிப் பகுதியைக் கண்டான். அந்தப் பகுதி மிகச் சிறியதாக இருந்ததால் ஒரு மனிதன் மட்டுமே புல்லில் இருந்து வெளியே வந்து அந்த இடத்தில் நிற்க முடிந்தது. மேலும் அது உயரமான புல்லுக்கு இடையில் முழுமையாக மறைந்திருந்தது. அந்தப் பகுதியின் நடுவில் ஒரு வெள்ளை புத்தகம் மிதப்பதைக் கண்ட கபிலனின் கண்கள் பிரகாசித்தன. அவசரமாக புத்தகத்தைப் பிடித்தான். ஆனால் அது அணிகளைப் பற்றியது என்பதைக் கண்டதும் அவனது உற்சாகம் மறைந்துவிட்டது. அவன் புத்தகத்தை குப்பையைப் போல தனது சேமிப்பு வளையத்திற்குள் வீசினான். நாம் ஏன் வரிசைகள் பற்றிய புத்தகங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறோம்? அவன் சமீபத்தில் வாங்கிய புத்தகத்தையும் சேர்த்து. கபிலன் அரேஸ் பற்றி மொத்தம் 4 புத்தகங்களைக் கண்டுபிடித்தார். அரேஸ் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. அதனால்தான் அவனுக்கு இப்போது இந்த புத்தகங்களால் எந்தப் பயனும் இல்லை. கபிலன் பெருமூச்சு விட்டுவிட்டு அவசரமாக புல்லை விட்டு கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதற்கிடையில் புல்வெளிக்கு மேலே கபிலன் எவ்வளவு சிரமமின்றி புல்வெளிக்குள் நுழைந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினார் என்பதைப் பார்த்த சூசனின் கண்கள் கிட்டத்தட்ட வெளியே வந்தன. அவர் விரக்தியுடன் கத்தினார். புல் அரக்கர்கள் என்ன செய்கிறார்கள்? அவன் மிகவும் கோபமடைந்தான். புல்வெளிக்குள் இருந்த பயனற்ற பச்சை நத்தை போன்ற அனைத்து அரக்கர்களையும் கீழே சென்று கொள்ள விரும்பினான். சூசன் கபிலனை 7வது மாடியில் தூக்கி எறிந்துவிட்டு தனது வேலையை முடிக்க விரும்பினாள். ஆனால் ஏதோ ஒரு மோசமான காரணத்திற்காக கபிலன் பிளேக் போன்ற கிட்டத்தட்ட எல்லா துளைகள், குழிகள் மற்றும் சுரங்கப் பாதைகளைத் தவிர்த்து வந்தான். ஆழ்ந்த மூச்சை எடுத்த பிறகு சூசன் கபிலனை பார்த்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக தனது மாடியிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்புவதற்கு இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. எனக்கு இனி கவலையில்லை. சூசன் தன் கையை அசைத்தார். கபிலனின் கால்களுக்குக் கீழே ஒரு பெரிய தங்க நுழைவாயில் தோன்றியது. மறுபுறம் புல்வெளியிலிருந்து வெளியே வந்த கபிலன் திடீரென்று ஒரு உறிஞ்சும் சக்தி தன்னை கீழே இழுத்துச் செல்வதை உணர்ந்தார். அவன் கீழே பார்த்தான். அவன் கண்கள் சுருங்கின. ஒரு நொடி கூட காத்திருக்காமல் கபிலன் இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட்டேஷன் மூலம் தங்க போர்ட்டலில் இருந்து சில மீட்டர் தொலைவில் டெலிபோர்ட் செய்தான். பியாவும் அந்த போர்ட்டலை பார்த்து ஆச்சரியத்துடன் அழுதாள். அது என்ன கொடுமை! கபிலன் திடீரென தோன்றிய அந்த நுழைவாயிலை பார்த்தான். அவனும் ஆச்சரியப்பட்டு எதுவும் தெரியாததால் தலையை ஆட்டினான். இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட்டேஷன் பயன்படுத்தி கபிலனை பார்த்த பிறகு சூசன் இருமும்போது இரத்தம் வரும் அளவுக்கு இரும்பினார். அவன் வானத்தைப் பார்த்து தன் எஜமானிடம் புகார் செய்வது போல் தோன்றியது. ஏன் எனக்கு இவ்வளவு கடினமான வேலையைக் கொடுக்க வேண்டும்? மீண்டும் ஒருமுறை மூச்சை இழுத்த பிறகு அவர் மீண்டும் கையை அசைத்தார். முந்தைய போர்ட்டலை எச்சரிக்கையுடன் பார்த்துக் கொண்டிருந்த கபிலனின் பின்னால் மற்றொரு போர்ட்டல் தோன்றியது. கபில திரும்பிப்பார். கபிலனுக்கு பின்னால் எங்கிருந்தோ இன்னொரு போர்ட்டல் தோன்றுவதைக் கண்டதும் பியா கத்தினாள். பழக்கமான உறிஞ்சும் சக்தியை உணர்ந்த கபிலனின் கண்கள் விரிந்தன. அவன் மீண்டும் உடனடி டெலிபோர்ட்டேஷன் பயன்படுத்த விரும்பினான். ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கை அவனது தோளைப் பிடித்து நுழைவாயிலுக்குள் வீசியது. பியா கபிலனின் பெயரைக் கத்திவிட்டு போர்ட்டலைப் பார்த்தாள். அதிர்ச்சியால் அவள் தன் இடத்தில் உறைந்து போனாள். இங்கே என்ன நடக்கிறது? அவளுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. அவள் போர்ட்டலை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவளுக்கு கீழே மற்றொரு சிறிய போர்ட்டல் தோன்றியது. ஒரு பயங்கரமான முகபாவத்துடன் பியா விலகிச் செல்ல விரும்பினாள். ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கை அவளை நுழைவாயிலுக்குள் தள்ளியது. ஒரு பயங்கரமான முகபாவத்துடன் பியா விலகிச் செல்ல விரும்பினாள். ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கை அவளை நுழைவாயிலுக்குள் தள்ளியது. யாராவது எனக்கு உதவுங்கள்! இந்த பச்சை மண்ணு கொள்ள நினைப்பது யாருடா? பியா தன் இறக்கைகளை வெறித்தனமாக அசைத்து மனதிற்குள் அழுதாள். அதற்குள் அவளும் நுழைவாயிலுக்குள் மறைந்துவிட்டாள். இருவரும் சென்ற பிறகு சூசனின் மிதக்கும் உருவம் நிம்மதியுடன் நுழைவாயில்களைப் பார்த்தது. நான் முடித்துவிட்டேன். இப்போது நான் இறுதியாக சென்று ஓய்வெடுக்க முடியும்.
அவரது கை அசைப்புடன் அனைத்து தங்க வாயில்களும் மறைந்துவிட்டன. சூசன் சோர்வான முகபாவத்துடன் பரந்த வானத்தை நோக்கி பறந்தார். கோபுர காவலர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அல்ல, அவர்கள் கோபுரத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். அவர்களால் வெளி உலகத்தை பார்க்கவும் முடியாது, கோபுரத்தை விட்டு வெளியேறவும் முடியாது. வெளி உலகில் ஏதோ பெரிய விஷயம் நடக்கும் வரை அல்லது சக்தி வாய்ந்த ஒருவர் அவர்களை அழைக்கும் வரை. வெளி உலகில் உள்ள மற்ற 4 கோபுரங்களையும் சேர்த்து 5 கோபுரங்களும் மொத்தம் 100 தளங்களைக் கொண்டுள்ளன. நீண்ட காலத்திற்கு முன்பு அனைத்து கோபுரங்களையும் கவனித்துக் கொள்ள 100 பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் 60 பேர் தங்கள் ஆயுட்காலம் முடிவடைந்த பிறகு இறந்தனர். ஒவ்வொரு கண்டத்தின் இளைய தலைமுறையும் கோபுரங்களுக்குள் நுழையும் ஒவ்வொரு முறையும் மீதமுள்ள அனைத்து பாதுகாவலர்களும் கீழ்த்தளங்களுக்குச் செல்ல போராட வேண்டியிருந்தது. சில இளம் குழந்தைகள் காரணமாக அவர்கள் கீழே இறங்க விரும்பவில்லை. இவ்வளவு காலமாக ஒரு சிக்கிய இடத்தில் வாழ்ந்த பிறகு அவர்கள் சலித்துவிட்டார்கள். கோபுரங்களின் முதல் 3 தளங்களும் பயிற்சி தளங்களாக இருந்ததைப் போலவே இருந்தன. உண்மையான சோதனை 3வது தளத்திற்குப் பிறகு தொடங்குகிறது. அப்போது பாதுகாவலரின் அதிகாரங்களால் தளத்தின் அமைப்பு முற்றிலும் மாறுகிறது. 5 கோபுரங்களும் இணைக்கப்பட்டிருந்தன, ஆனால் வெவ்வேறு இடப்பைகளின் உதவியுடன் அவை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கப்பட்டன. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு மீதமுள்ள பாதுகாவலர்கள் அனைவரும் வயதானவர்களாக இருந்தனர். அதனால்தான் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தபோதிலும் அவர்களில் சிலர் தங்கள் தளங்களை கவனித்துக் கொள்வதற்குப் பதிலாக ஓய்வெடுக்க விரும்பினர். இதற்கிடையில் 7வது மாடியில் பார்த்திபன் மற்றும் தருணும் இருவரும் எரிமலைக் குழம்பு ஏரியிலிருந்து ஊர்ந்து வந்த 2 நெருப்பு எலும்பு கூடுகளைக் கொன்று முடித்திருந்தனர். அவர்கள் இருவரும் சிறிது நேரத்திற்கு முன்பு அமர்ந்திருந்த பெரிய கல்லை நோக்கித் திரும்பி நடந்தார்கள். பார்த்திபன் அவசரமாக கல்லில் ஏறி எரிச்சலான முகபாவத்துடன் நடந்து வந்த தரனை பார்த்தான். திடீரென்று பார்த்திபனின் பார்வையின் கீழ் தரனின் தலைக்கு மேலே சில மீட்டர்கள் உயரத்தில் ஒரு தங்க நுழைவாயில் தோன்றியது. தரனை நோக்கிக் கத்தியபோது பார்த்திபன் கண்கள் விரிந்தன. மேலே பார்! குழப்பமான முகபாவத்துடன் சரண் தரன் மேலே பார்த்தான். நுழைவாயிலிலிருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வருவதைக் கண்டதும் அவன் கண்கள் சுருங்கின. ஐயோ கடவுளே! தரன் அங்கிருந்து செல்ல விரும்பினான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அந்த உருவம் மிகவும் அசிங்கமான முகபாவனையுடன் இருந்த தரன் மீது நேரடியாக மோதியது. பாம்!